செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நல்ல சிந்தனைகளை கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல செயல்களை கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவி எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கள் இதயத்தில் வைத்திருப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நாங்கள் மிகுந்த கனி கொடுக்குற மக்களாக நாங்கள் வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய தூதலை அனுப்பி எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறதுக்காக கூடான கூடி சோத்தம் தகப்பன். நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம், ஆராதிக்க மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அநேக மக்கள் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார் தகப்பனே. ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. உடல் சுகத்தை கொடுங்க, உடல் பலத்தை கொடுங்க அப்பா. எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாத திசை கெட்டு இருக்கிற மக்களுக்கு, திக்கெட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாக இருந்து வழிநடத்துங்க தகப்பனே. வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரில் ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய ஆவியை கொடுங்க, உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க, உம்முடைய தூதல் அனுப்பி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திங்க தகப்பனே. பலப்படுத்துங்க. இந்த உலகத்தின் நாட்டு தலைவர்கள் உன் கரங்கள் ஒப்புகிறோம், இந்த நாட்டு மக்கள் உன் கரங்கள் ஒப்புகிறோம். ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நீங்கள் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர் தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, அநேக மக்கள் பஞ்சத்திலையும் கஷ்டத்திலையும் பட்டினிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே. அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மால் எல்லாமே கூடும் தகப்பனே. உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எந்த நாவுகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீரப்பா. கொடான கொடி சோத்தம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய சிந்தனையில் நாங்கள் வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு இடையில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட சிந்தனைகள், செயல்கள், எங்களோட பேச்சுகள் எல்லாத்திலையும் நாங்கள் ஒரு குழந்தையை போல மாறி நாங்கள் எங்களுக்காக நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்துக்காக அந்த எண்ணத்தை நாங்கள் மனசில் வைத்து அதன்படி நாங்கள் ஓடி முடிக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேட்டதுக்காக கொடான சோதனை தகப்பனே. நமக்கு நன்றி தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. ஒவ்வொருத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க, ஒவ்வொரு ஜெபத்தை கேளுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய சமாதானத்தை கொடுங்கப்பா. இந்த கடைசி நாட்களாக இருக்குது. அநேக மக்கள் அநேக பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிற தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் உன் கரங்கள் ஒவ்வொரும் பாவத்துக்குரிய காரியங்கள் சிந்தனைகளை எடுத்து போட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு செவி கொடுக்குற சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் அநேக வேதனைகள் கவலைகள் பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரன் கரங்களை போகிறோம். திருமணம் ஆகாத இருக்கிற சகோதர சகோதரிகளை திருமணத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அநேக வருஷமாக குழந்தைகள் இல்லாத இருக்கிற சகோதர சகோதரிகளை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் தான் தகப்பனே. அந்த கொஞ்ச நாட்கள் உமக்கு உண்மையாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உடைய ஆவியை கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே.